வணக்கம் கீர்த்தி. மதுரை வளையங்குளத்தில் மழை பெய்ததில் சுவர் இடிந்து விழுந்தது. இரு பெண்கள் மற்றும் சிறுவன் உட்பட 3 பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீர்த்தி, வளையங்குளம் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் பலியான விபத்து குறித்து தற்போது பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளம் கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அம்மா பிள்ளை. அவருக்கு வயது 65. ஒரு வயிற்று வீரமணி மற்றும் அவரது வீட்டில் இருந்த பெண் வெங்கட்டி என்பவர் நேற்று இரவு 7 மணி அளவில் பெய்த கனமழையின் காரணமாக ஒரு வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதில் இருவரும் வீட்டின் முன்பாக அமர்ந்திருந்தனர். இந்த நிலையில் வீட்டில் மழை பெய்து கொண்டிருந்த போது திடீரென வீட்டின் சூழல் இடிந்து விழுந்தது. வெங்கட்டி மற்றும் அம்மா பிள்ளை இவரின் பேரன் வீரமணி ஆகியோர் படுகாயமடைந்தனர். இது உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் அவர் வெங்கட்டி சம்பவத்தில் உயிரிழந்த நிலையில் மற்ற இருவரும் மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருந்த போதிலும் இந்த சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் 2 பேர், அதாவது பேரன் மற்றும் மற்றொரு நபரும் இருந்தார். அந்த 3 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பலியான வெங்கட்டி மற்றும் உடல் கூறாய்வுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்து பெருங்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த மழை காரணமாக கிட்டத்தட்ட 2 தினங்களாக மதுரை மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் வளையங்குளம் பகுதியில் தற்போது இந்த சூரடிந்து விழுந்து 3 பேர் பலியான சம்பவம் பகுதியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.